நாம இன்னைக்கான வீடியோல ப்ளூ பர்த்டே அப்படிங்கிற ஒரு கொரியன் டிராமா சீரிஸை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்குள்ள அவங்க லவ்வ சொல்லிக்கிட்டதே இல்ல. ஹீரோயினோட பர்த்டே அன்னைக்கு ஹீரோயின் ஹீரோ கிட்ட லவ்வ சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பர்த்டே அன்னைக்கு லவ்வ சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ அங்க சூசைட் பண்ணி இறந்து போயிருக்கான். அவன் எதனால சூசைட் பண்ணிட்டான் அப்படின்னு யாருக்குமே தெரியல. இந்த சம்பவம் நடந்து 10 வருஷம் கழிச்சு ஹீரோயினுக்கு ஹீரோ எடுத்த போட்டோ கிடைக்குது. மொத்தம் அதுல 9 போட்டோஸ் இருக்கு. அந்த போட்டோவை ஹீரோயின் நெருப்புல போட்டு எரிச்சா அந்த போட்டோ என்னைக்கு எடுத்தாங்களோ அந்த டேட்டுக்கு ஹீரோயின் டைம் டிராவல் பண்ணி போயிடுவாங்க. அந்த போட்டோஸை பயன்படுத்தி ஹீரோயின் பாஸ்ட்டுக்கு போய் ஹீரோவை காப்பாத்தினாங்களா இல்லையா, ஹீரோ எதனாலதான் சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கறதான் இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி. சோ வாங்க ப்ளூ பர்த்டே சீசன் 1 எபிசோட் 1க்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா நோட்டிஃபிகேஷன் வந்துரும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோயினை காமிக்கிறாங்க. இன்னைக்கு ஹீரோயினோட பர்த்டே. ஹீரோயின் ரொம்பவும் சந்தோஷமா இருக்கா. ஏன்னா ஹீரோயின் கிட்ட நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும், நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் வா அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால ஹீரோயின் ஹீரோவை பாக்குறதுக்காக சந்தோஷமா ஓடிக்கிட்டு இருக்கா. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணை இடிச்சிடுறா. ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவை பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கா. ஹீரோயின் ஹீரோவை ரொம்ப லவ் பண்றா. இன்னைக்கு எப்படியாவது நம்ம லவ் அவங்கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறா. ரூம் உள்ள போனதும் ஹாப்பி பர்த்டேன்னு போட்டு பயங்கரமா டெக்கரேட் பண்ணிருக்காங்க. அதை பார்த்ததும் ஹீரோயின் ஹாப்பி ஆகி, டே ஜூன் எங்கடா இருக்க, எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொன்னியே வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரீனை ஓபன் பண்றா. உள்ள ஹீரோ கையை அறுத்து சூசைடு பண்ணி இறந்து போயிருக்கான். இதை பார்த்த ஹீரோயின் ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ அவன் முன்னாடி உட்காந்து ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினோட பர்த்டே அதுமா ஹீரோ இறந்து கிடக்குறான். ஹீரோ எதனால சூசைட் பண்ணி இறந்து போனா அப்படின்னு யாருக்குமே தெரியல. இது நடந்து 10 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோயின் காணாம போன விலங்கெல்லாம் கண்டுபிடிச்சு கொடுக்குற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீ கலக்கிட்ட, உன்ன மாதிரி தைரியமான பொண்ணுங்க தான் இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா உன்னோட உயிரே போயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்னதான் ஹீரோயின் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு நாய்க்குட்டி வண்டியில அடிபடுற மாதிரி இருக்கும். அதை பார்த்த ஹீரோயின் வேகமா ஓடி போய் அந்த நாய்க்குட்டி முன்னாடியே உட்காந்துருவாங்க. ஜஸ்ட் மிஸ்ல ஹீரோயின் தப்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி பண்ணேன்னா உனக்கு ஆபத்து தான், இனிமே இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஹீரோயினோட பர்த்டே. அதனால ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயினுக்கு கேக் அனுப்பிச்சிருக்காங்க. அதோட ஒரு மெசேஜையும் சேர்த்து அனுப்பிச்சிருக்காங்க. நான் உன்னை பாக்குறதுக்காக வந்தேன், ஆனா நீ வீட்டுல இல்ல, அதனால இந்த கேக்கை இங்க வச்சுட்டு நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு அதுல எழுதியிருக்கு. அதை பார்த்த ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. தேங்க்ஸ் டி, நீ என்னோட பர்த்டேவை ஞாபகம் வச்சு எனக்கு கேக் அனுப்புனதுக்கு. இதுல என்ன இருக்கு, நான் எப்பவும் போலதான் உனக்கு கேக் அனுப்பிச்சு விஷ் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் கேக் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கூட வேலை பார்க்குற ஒருத்தவன் நமக்கு வேலை வந்துருச்சு உடனே வா அப்படின்னு கூப்பிடுறான். ஹீரோயினும் கிளம்பி போறாங்க. இப்ப இவங்க எங்க வந்திருக்காங்கன்னா, ஹீரோயின் படிச்ச அந்த ஸ்கூலுக்கு தான் வந்திருக்காங்க. அந்த ஸ்கூலை பார்த்ததும் ஹீரோயின் சோகமாயிடுறாங்க. இது நீ படிச்ச ஸ்கூல் தானே அப்படின்னு கேட்க, உனக்கு யாரு சொன்னா, இல்ல நீ இந்த ஸ்கூலை பார்த்ததும் உன்னோட முகம் மாறுச்சு, அதனாலதான் சும்மா கெஸ் பண்ணி சொன்னேன் அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப அங்க ஒரு பொண்ணு வரா. ஏன்டா அவகிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்க, நான் தானே சொன்னேன் இவ இந்த ஸ்கூல் தான் படிச்சா அப்படின்னு. அப்ப ஹீரோயின் கூட வேலை பாக்குறவ, நீ இந்த ஸ்கூலை பார்க்கும்போது உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் உனக்கு ஞாபகம் வருதா அப்படின்னு கேக்குறா. எனக்கு லவ் எல்லாம் இருந்தது இல்ல அப்படின்னு அவ சொல்றா. இந்த ஸ்கூலை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஸ்கூல் டேஸ் எல்லாம் ஞாபகம் வருது. ஹீரோயின் ஸ்கூலோட கேண்டீனை பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப கேண்டீன்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட லஞ்சுக்காக கேண்டீன்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் ஹீரோவோட கேமராவை வச்சு ஸ்மைலி ஸ்டிக்கர்லாம் ஒட்டி பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ ஹீரோயின் கிட்ட இருந்த கேமராவை புடுங்கிறாரு. என்ன ஒரே ஒரு போட்டோ தானே எடுக்க சொன்னேன், எடேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஒன்னெல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இந்த கேமரா எவ்வளவு பழசா இருக்கு, இதை வச்சிருக்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. இது ஒண்ணு அவ்வளவு பழசாகல அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டு, அவதான் ஒரு போட்டோ கேக்குறாடா, அவளை ஒரு போட்டோ தான் எடுடா அப்படின்னு அவன் சொல்றான். இவ்வளவு போட்டோ எடுக்கிறதுக்கு நான் இவனை கூட போட்டோ எடுப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. உடனே ஹீரோயின், என்னடா என்ன போட்டோ எடுக்க மாட்டேன் ஆனா அவனை போட்டோ எடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறாங்க. அப்ப ஸ்லிப் ஆகி கீழே விழுகிற மாதிரி போகும்போது ஹீரோ ஹீரோயினை பிடிச்சி இழுக்கிறான். இப்போ இவங்க 2 பேரும் க்ளோஸா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், டே உங்களோட ரொமான்ஸ் எல்லாம் அங்கிட்டு போய் வச்சுக்கோங்கடா, இப்ப பசிக்குதுடா முன்னாடி போங்கடா அப்படின்னு சொல்றாங்க. என்னது இவன் கூட ரொமான்ஸா, ஜூன் மாதிரி ஆளை நான் லவ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. என்ன என்ன வேணான்னு சொல்ற, ஆமா உன்ன மாதிரி ஆளை யார் லவ் பண்ணுவா அப்படின்னு சொல்றாங்க. நீ என்னடி என்ன வேணான்னு சொல்றது, நீ எனக்கு வேணாம் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்படியே இவங்க 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஹீரோவோட ஃப்ரெண்டு, டே அவ உன்ன வேணான்னு சொல்லிட்டாளா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. இப்போ பிரசன்ட்ல ஹீரோயின் ஒரு
ஒரு பெஞ்சை பாக்குறாங்க. அதை பார்த்ததும் ஹீரோயினுக்கு அவன் ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு இருந்த ஞாபகம் வருது. நான் ஏன் இப்படி அவன் கூட சண்டை போட்டுட்டே இருக்கேன், ஏன்னா அவனை உனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு, அதனாலதான் நீ சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு இவ சொல்றா. எனக்கும் அவனை ரொம்பவும் பிடிக்கும், ஆனா நான் ஏன் இப்படி அவன் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கேனே எனக்கு தெரியல. ரொம்ப வருஷமா ஃப்ரெண்டா இருக்கவங்க உங்ககிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணா நீ என்ன பண்ணுவா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, நான் மயக்கம் போட்டு விழுந்துருவேன் அப்படின்னு அவ சொல்றா. ஏன் நீ போய் அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண வேண்டியதானே? இல்ல நான் போய் அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணா அவன் என்ன வேணான்னு சொல்லிட்டானா என்ன பண்றது அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பிரசன்ட்ல ஹீரோயின் அந்த ஸ்கூலுக்குள்ள போறாங்க. அங்க இவங்க தேடி வந்த அந்த நாய்க்குட்டி இருக்கு. அதை பார்த்தது இவங்க பிடிக்கிறதுக்காக போறாங்க. அப்ப ஹீரோயினோட ஹேர் பேண்ட் கீழே விழுந்துருது. அப்ப ஹீரோயினை யாரோ கிராஸ் பண்ணி போறாங்க. அது வேற யாரும் கிடையாது, ஹீரோவான ஜூன் தான். இந்த ஸ்கூலுக்குள்ள வந்ததுல இருந்து ஹீரோயினுக்கு ஹீரோவோட ஞாபகமா வந்து போகுது. இப்ப ஹீரோயின் அந்த டாக் போன அந்த ரூமுக்குள்ள போறாங்க. உள்ள போனதும் ஹீரோயினுக்கு ஜூன் கூட பேசிக்கிட்டு இருந்த ஞாபகம் வருது. ஹீரோயின் ஹீரோட கேமரால பிலிம் ரோல பிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா. நான் பிக்ஸ் பண்ணது சரியா அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்க, நான் எத்தனை தடவை சொல்றது, உனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது, நம்ம எத்தனை போட்டோ எடுக்க போறோங்கிறது நம்ம ரோலை பிக்ஸ் பண்ற விதத்துல தான் இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. எப்படி பிக்ஸ் பண்ணாலும் ஒரு ரோல்ல 24 போட்டோ தானே எடுக்க முடியும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. இல்ல, நாம ரோலை கரெக்டா பிக்ஸ் பண்ணோம்னா ஒரு ரோல்ல 25 போட்டோ எடுக்க முடியும் அப்படின்னு ஜூன் சொல்றான். அதுக்கு ஹீரோயின், என்னாலதான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியல, உன்னோட ஃப்ரெண்ட்ஸாவது உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன், மத்தவங்க ஹெல்ப் பண்ணலாட்டியும் பரவாயில்ல, சா உனக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு நினைச்சேன், சா மட்டும் என்ன ஸ்பெஷலா, அவனும் எல்லாரும் மாதிரிதான் அப்படின்னு ஜூன் சொல்ல, அதுக்கு ஹீரோயின், சா ரொம்பவும் ஹேண்ட்சம், என்ன ரொம்பவும் மரியாதையா நடத்துவான், உன்ன மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஜூன், அப்ப நீ என்னை பத்தி என்னதான் நினைக்கிற அப்படின்னு கேட்க, நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றா. அதை கேட்டதும் ஜூன் ரொம்பவும் டென்ஷன் ஆயிடுறான். நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு ஜூன் சொல்ல, இல்ல நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நீ பண்ண வரைக்கும் போதும், கிளம்பு அப்படின்னு அந்த ஸ்கிரீனை திறந்து உள்ள போறான். ஹீரோயினும் அந்த ஸ்கிரீன் முன்னாடி நிக்கிறா. இப்போ பிரசன்ட்ல ஹீரோயின் அந்த ஸ்கிரீனை ஓபன் பண்றா. இப்ப ஹீரோயினுக்கு பர்த்டே அன்னைக்கு ஹீரோ இறந்து போனது ஞாபகம் வருது. இப்ப அந்த ரூம்ல உள்ள ஒரு டோர் தானா ஓபன் ஆகுது. என்னடா அப்படின்னு பார்த்தா இவங்க தேடி வந்த அந்த நாய் அங்கதான் இருக்கு. அந்த நாய்க்குட்டியை எடுத்துக்கிட்டு ஹீரோயின் வெளியே வராங்க. வெளியே வந்ததும் ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹீரோயின் பர்த்டே ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதனால ஹீரோயின் அவங்களோட கோவர்க்கர்ஸ் கிட்ட, சரி நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு போட்டோ ஸ்டுடியோ பாக்குறாங்க. அந்த ஸ்டுடியோல தான் ஹீரோ பிலிம் ரோல் வாங்குறது, பிரிண்ட் போறது அப்படின்னு எல்லா வேலையுமே பாப்பாரு. ஹீரோ சாகிறதுக்கு முன்னாடி அந்த கேமராவை இங்கதான் கொடுத்திருப்பாரு. அந்த ஸ்டுடியோல ஒரு நோட்டீஸும் ஒட்டி இருக்கு. நீங்க மறந்து விட்டுட்டு போன பொருட்கள் எல்லாமே இங்கதான் இருக்கு, நீங்க வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு அதுல போட்டிருக்கு. ஹீரோயினும் ஹீரோவோட கேமராவை அங்க பாக்குறாங்க. அந்த கேமரா அங்கேயே தான் இருக்கு. அதை பார்த்ததும் ஹீரோயின் உள்ள போய் அந்த கேமரா வாங்கி பாக்குறாங்க. அதுல ஹீரோயின் ஒட்டின அந்த ஸ்மைலி ஸ்டிக்கரும் அப்படியே தான் இருக்கு. ஏமா இந்த கேமராவோட ஓனர் நீ கிடையாதே அப்படின்னு கேட்க, இல்ல இந்த கேமராவோட ஓனரோட ஃப்ரெண்டு தான் நான் அப்படின்னு அவ சொல்றா. சரிம்மா நீயே எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாரு. அவர் ஹீரோயின் கிட்ட, என்னால இந்த கேமரால இருந்து 9 போட்டோவை மட்டும் தான் எடுக்க முடிஞ்சு அப்படின்னு 9 போட்டோவை ஒரு கவர்ல வச்சு கொடுக்குறாரு. ஹீரோயினும் அது எல்லாத்தையுமே வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்பதான் கடைக்காரருக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. ஏமா என்கிட்ட இன்னொரு லெட்டரும் இருக்குமா அப்படின்னு சொல்றாரு. அதுக்குள்ள ஹீரோயின் வெளியே போயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே பார்ட்டியை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சா ஹீரோயின் கிட்ட, நீ இன்னைக்கு எத்தனை அனிமல்ஸை காப்பாத்தின அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோயின் 2ன்னு சொல்றாங்க. எந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னு கேட்க, நான் நம்மளோட ஸ்கூலுக்கு தான் போனேன் அப்படின்னு அவ சொல்றா. சாரி நான் ஸ்கூலை பத்தி ஞாபகப்படுத்திட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்ப இன்னொருத்தவன், அவன் எப்பவுமே அவனோட எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணுவான், அவன் ஏன் இப்படி பண்ணான்னு தெரியல அப்படின்னு சொல்றான். அப்ப எல்லாருமே ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறீங்க, அவன் ஏன் இறந்து போனான்னு இப்போ வரைக்கும் நமக்கு தெரியல அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயின், அவன் என்னாலதான் இறந்து போனான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறா. இப்போ சா ஹீரோயின் கிட்ட வந்து, வெளியே மழை பெய்யுது, இந்த கொடையை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடையை கொடுக்குறான். ஹீரோயினும் அந்த கொடையை வாங்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. என்னாலதான் அவன் இறந்து போனா அப்படின்னு சொல்லி இவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததும் அந்த ஸ்டுடியோல வாங்கிட்டு வந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப ஜூன் எடுத்த ஒரு போட்டோவை பார்த்து, நான் இந்த 10 வருஷத்துல உன்னை மறக்கும்னு நினைச்சேன், ஆனா என்னால மறக்க முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டே அந்த போட்டோவை நெருப்புல போட்டு எரிக்கிறா. இப்போ அந்த கவர்ல ஒரு லெட்டரும் இருக்கு. ஹீரோயினோட பர்த்டே அன்னைக்கு ஜூன் ஹீரோயின் கிட்ட கொடுக்கறதுக்காக வச்சிருந்த லவ் லெட்டர். அதுல என்ன போட்டிருக்குன்னா, எனக்கு உங்ககிட்ட லவ் சொல்ல ரொம்பவும் பயமா இருக்கு, எங்க நான் உங்ககிட்ட லவ் சொல்லிட்டு நீ என்ன வேணான்னு சொல்லிருவியோன்னு எனக்கு பயமா இருக்கு, எனக்கு உன்னை ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு அதுல எழுதியிருக்கு. அதை பார்த்தது ஹீரோயின், எனக்கும் உன்னை ரொம்பவும் பிடிக்கும், உன்னை மறுபடியும் பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு அவ அழுகுறா. அப்ப ஹீரோயின் நெருப்புல போட்ட அந்த போட்டோ எரிஞ்சு அதுல உள்ள டேட் எல்லாமே எரிய ஆரம்பிக்குது. இப்ப ஹீரோயின் கண்ணை திறந்து பார்த்தா ஒரு பஸ்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நியூஸ்ல இன்னைக்கு டேட் 2011 மே 16 அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டதும் ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, இங்க என்னதான்டா நடக்குது அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தி பாக்குறாங்க. அப்போ ஹீரோ ஜூன் சைக்கிள்ல அவங்கள கிராஸ் பண்ணி போறான்.
அதை பார்த்த ஹீரோயின் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இங்க என்னதான்டா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைக்கிறாங்க. இங்க என்ன நடக்குதுன்னா, ஹீரோயின் அந்த போட்டோவை நெருப்புல போட்டு எரிச்சதுனால ஹீரோயின் இப்ப அந்த போட்டோல இருந்த அந்த டேட்டுக்கு, அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த அந்த டேட்டுக்கு டைம் டிராவல் பண்ணி வந்திருக்காங்க. இப்ப ஹீரோயின் எப்பவும் போல ஹீரோ கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. எனக்கு உன்னோட கேமராவை கொடு, நான் அதுல போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோ கூட வந்த பையன், என்கிட்ட கேமரா இருக்கு, அதுல நீ எவ்வளவு போட்டோ வேணா எடுக்கலாம், நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோ ஹீரோயினியே ஒரு போட்டோ எடுக்கிறான். இப்ப எதுக்கு என்ன போட்டோ எடுத்த, நீ போட்டோ எடுக்கிறதா இருந்தா நான் கொஞ்சம் நல்லா போஸ்ட் கொடுத்துருப்பேன்ல, என்ன மறுபடியும் போட்டோ எடு அப்படின்னு சொல்றா. இந்த போட்டோவை தான் ஹீரோயின் நெருப்புல போட்டு எரிச்சிருப்பா. அதனாலதான் ஹீரோயின் இந்த டேட்டுக்கு டைம் டிராவல் பண்ணி வந்துட்டாங்க. எபிசோட் 2ல ஹீரோ ஹீரோயினியை கிராஸ் பண்ணி சைக்கிள்ல போயிட்டு இருக்காரு. இங்க என்னதாண்டா நடக்குது அப்படின்னு ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை இது கனவா இருக்குமோ, சரி கனவுலையாவது இவனை பார்க்க முடியுதே அப்படின்னு சொல்லி பஸ்ஸை விட்டு கீழே இறங்கி ஹீரோ பின்னாடி போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஸ்டெப்ல அடிச்சு அவங்க முட்டியில அடிபட்டுருது. அவங்களுக்கு வலிக்கவும் செய்யுது. இப்ப ஹீரோயின் ஹீரோ இருக்கிற அந்த ரூமுக்கு போறாங்க. அங்க ஹீரோ மட்டும்தான் இருக்காரு. அவரை பார்த்ததும் வேகமா ஓடி போய் ஹீரோவை கட்டி பிடிச்சிடுறாங்க. ஹீரோயின் கனவுன்னு நினைச்சுதான் இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ என்னடா இவ என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு புதுசா பண்றா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்க வந்துடுறாங்க. டே என்னடா பண்றீங்க அப்படின்னு கேட்க, அப்ப ஹீரோ ஹீரோயினை விளக்கி விடுறாரு. இப்ப ஹீரோயின் கால் அடிப்பட்டதை பார்த்துட்டு ஹீரோ ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாரு. அப்ப ஹீரோயின் ஹீரோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா. ஏன் சிரிச்சுக்கிட்டே இருக்க, உனக்கு வலிக்கலையா அப்படின்னு ஹீரோ கேட்க, எனக்கு ஏன் வலிக்க போகுது, நான் தான் கனவுல இருக்கனே, அதனால எனக்கு அவ்வளவா வலி இல்ல அப்படின்னு அவ சொல்றா. ஹீரோவும் என்னதான் சொல்றாளோ ஒண்ணுமே புரியல அப்படின்னு காயத்துக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப சா அங்க வராரு. முடிஞ்சிருச்சா, நான் அவளை கிளீனிக் கூட்டு போகணும் அப்படின்னு கேட்க, முடிஞ்சிருச்சு, போயிட்டு வேமா வாங்க அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இப்ப ஹீரோ கிளாஸ்ல இருக்கிறப்போ ஹீரோயின் ஜன்னல் முன்னாடி வந்து ஹீரோவை பார்த்து ஹார்டின் சிம்பிள்லாம் காமிச்சு பயங்கரமா சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு கூச்சமா இருக்கு. என்னடா இவ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பேப்பர்லாம் வச்சு முகத்தை மறைக்கிறாரு. அப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டு, டே அவளுக்கு என்னதான்டா ஆச்சு, கீழே விழுந்ததுல அவளுக்கு மூளைகளை குழம்பி போச்சா, அதான்டா எனக்கும் தெரியல அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இப்ப ஹீரோவுக்கு கிளாஸ் முடிஞ்சதும் ஹீரோயின் ஹீரோ கிட்ட போய் நம்ம 2 பேரும் லஞ்சுக்கு போலாமா அப்படின்னு கேக்குறா. அப்ப அவங்களோட ஃப்ரெண்டு, இதோடா ஏன் எங்களெல்லாம் பார்த்த ஆளா தெரியல, அவனை மட்டும் லஞ்சுக்கு கூப்பிடுறா அப்படின்னு சொல்றான். இப்ப இவனை நான் கூட்டிட்டு போலன்னா இதுக்கப்புறம் என்னால இவனை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டது ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட போய், டே இவளுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்டா அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோ, நான் வரல, நீ மட்டும் போயிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. ஏன் வர மாட்டற அப்படின்னு ஹீரோயின் கேட்க, எனக்கு வேற வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. ஹீரோயினும் நானும் அவன் கூட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே போறாங்க. ஹீரோ சைக்கிள் எடுத்துட்டு கிளம்புறாரு. அப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட, எங்க போற, உனக்கு கிளாஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல, நான் என்ன உன்ன மாதிரி கிளாஸை கட்டடிக்கிறோனா அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. ஹீரோயின் நானும் உன் கூட வருவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. முடிஞ்சாவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. அப்ப ஹீரோயின் சைக்கிளை பிடிச்சி அதுல ஏறி உட்காந்துடுறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் எங்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோயின் ஒரு ஸ்டூடியோல கேமரா வாங்கியிருந்தாங்க பாத்தீங்களா, அந்த ஸ்டூடியோக்கு தான் போறாங்க. ஹீரோ ஹீரோயினை பார்த்து, நான் கூப்பிடனாலும் எப்படி நீ உள்ள வரதான் போற அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினை சிரிச்சுக்கிட்டே, ஆமா நான் உனக்கு முன்னாடி உள்ள போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா உள்ள போறாங்க. ஹீரோவும் பின்னாடியே போறாரு. உள்ள போனதும் கடைக்காரர் ஹீரோ கிட்ட, இந்த நீ பிரிண்ட் பண்ண சொன்ன போட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோஸ கொடுக்குறாரு. என்ன போட்டோ இது அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அதெல்லாம் உனக்கு தேவையில்லை அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அப்ப அந்த கடைக்காரர், உன்னோட பிலிம் ரோல்ஸ் எல்லாம் உள்ள இருக்கு, போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவும் உள்ள போறாரு. அப்ப அந்த கடைக்காரர் ஹீரோயின் கிட்ட, உன்னை திரும்பவும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றீங்க, இல்ல உன்னை நிறைய இடம் போட்டோல பார்த்திருக்கேன், இப்ப நேர்ல பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோயின் ஹீரோவுக்கு தெரியாம அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே பாக்குறாங்க. அந்த போட்டோஸ் ஹீரோயின் பிரசன்ட்ல வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, அந்த போட்டோஸ் தான். ஹீரோ வரதுக்குள்ள அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே உள்ள வச்சிடறாங்க. அப்போ அந்த கடைக்காரர் ஹீரோயின் கிட்ட, நீ பிரசன்ட்ல எதையாவது சேஞ்ச் பண்ணனா அது உன்னோட ஃபியூச்சரை தான் அஃபெக்ட் பண்ணும், அதனால ஜாக்கிரதையா இரு, விளையாட்டுத்தனமா நடந்துக்காத அப்படின்னு அவர் சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோயின், இவர் ஏதோ உளறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. அப்ப ஹீரோ, நீ சொல்லாம வந்ததுக்கு ஸ்கூல்ல உனக்கு பனிஷ்மெண்ட் தரப்போறாங்க, வேகமா வா அப்படின்னு சொல்றாரு. என்ன போட்டோ எல்லாம் எடுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன அப்படின்னு ஹீரோ கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோ ஒரு போட்டோ எடுக்கிறாங்க. நீ என்னன்னு தெரியல, காலைல இருந்து ஒரு மாதிரியா தான் நடந்துக்கிற அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இப்ப இவங்க 2 பேரும் சைக்கிள்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின், இந்த கனவு எனக்கு கலையவே கூடாது, நான் இப்படியே இருக்கணும் அப்படின்னு கண்ணை மூடுறாங்க. கண்ணை முழிச்சு பார்த்தா ஹீரோயின் பிரசன்ட்ல இருக்காங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க முட்டியில ஒரு தழும்பு இருக்கு. இது ஸ்டெப்ஸ்ல அடிபட்ட காயம் தானே, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. உடனே ஹீரோயின் அதை கண்டுக்காம அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப ஹீரோயின் சாவை மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப
அப்ப ஹீரோயின் சாக்கிட்ட என்ன இன்னைக்கு செம்மையா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க, யாரையும் லவ் பண்றியா அப்படின்னு ஹீரோயின் கேக்குறாங்க. அதெல்லாம் இல்ல, நான் ஒரு ரிப்போர்ட்டர், இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக நான் இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வரலனா எப்படி அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோயின் அவங்க காலில் அடிப்பட்ட அந்த காயத்தை சாக்கிட்ட காமிச்சு இந்த காயம் எனக்கு எப்படி ஏற்பட்டுச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சா இந்த காயம் ஸ்கூல் படிக்கும் போது அடிபட்டுச்சு, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி நான் தானே உனக்கு கிளினிக் கூட்டு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயின் நீ சொல்றது உண்மையா, உனக்கு நல்ல ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க, என்ன ஆச்சு உனக்கு, எல்லாத்தையும் மறந்துட்டியா, அன்னைக்கு மதியம் கூட நீயும் ஜூனும் காணாம போயிட்டீங்க, அதனால உனக்கு ஸ்கூல்ல பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க, அதை கூட நாங்க தானே பண்ணோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு அந்த ஞாபகம் இல்லாம ஹீரோயினோட மெமரியில ஸ்டோர் ஆகுது. என்னாச்சு எனக்கு, ஏன் ஞாபகம் எல்லாம் எனக்கு மாறுது அப்படின்னு புரியாம உட்காந்துருக்காங்க. இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததும் அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி என்னோட முட்டியில ஒரு காயம் இருக்குல்ல, அது எப்படி ஏற்பட்டுச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, அவங்களும் சா என்ன சொன்னானோ அதையே தான் சொல்றாங்க. உனக்கு பனிஷ்மெண்ட் கூட கொடுத்தாங்களா, அதையும் நாங்க தானே பண்ணோம், என்ன மறந்துட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. இங்க என்னதான் நடக்குது, இவங்களுக்கு எப்படி இந்த மெமரிஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அது கனவு இல்லையோ, நான் பாஸ்டுக்கு தான் போயிட்டு வந்தேனா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஹீரோயின் ஹீரோவை போட்டோ எடுத்தாங்கல்ல, அந்த போட்டோ போன்ல இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. பார்த்தா அந்த போட்டோவும் போன்ல இருக்கு. இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் குழம்பி போய் உட்கார்ந்துருக்காங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு ஞாபகம் வருது. பாஸ்ட்ல நம்ம எதையா சேஞ்ச் பண்ணோம்னா அது ஃபியூச்சரை பாதிக்கும். அப்ப ஹீரோவை பாஸ்ட்ல சாகாம காப்பாத்திட்டா அவனை ஃபியூச்சர்ல உயிரோட கொண்டு வந்துடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. எப்படி பாஸ்டுக்கு போறது, நான் எப்படி பாஸ்டுக்கு போனேன் அப்படின்னு அவங்க ஸ்டூடியோல இருந்து வாங்கிட்டு வந்த போட்டோஸ், கேமரா எல்லாத்தையுமே எடுத்து வச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் ஒரு கேண்டில பாக்குறாங்க. அதை பார்த்ததும் அவங்களுக்கு ஒரு ஞாபகம் வருது. அவங்க ஒரு போட்டோவை நெருப்புல போட்டு எரிச்சிட்டு அழுதுகிட்டு இருக்கும்போது தான் இது நடந்துச்சு. அதனால இவங்க இன்னொரு போட்டோவை எடுத்து அந்த நெருப்புல போட்டு எரிக்கிறாங்க. கண்ணை மூடி திறந்து பார்த்தா ஹீரோயின் ஸ்கூல்ல நின்னுகிட்டு இருக்காங்க. அப்போ என்னால டைம் டிராவல் பண்ணி பாஸ்டுக்கு வர முடியுது அப்படின்னு ஹீரோவை தேடி வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. அங்க ஹீரோ கேமரால போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் நீ எதுக்காகவும் எந்த காரணத்துக்காகவும் சாகக்கூடாது, நீ சாகிறது என்னால தாங்க முடியாது அப்படின்னு ஹீரோ கிட்ட ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் ஒரு போட்டோ நெருப்புல போட்டு எரிச்சாங்கல்ல, அது எப்ப நடந்துச்சு அப்படிங்கறத காமிக்கிறாங்க. ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ போட்டோ எடுக்கிறதுக்காக நின்னுகிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் சா நீ வா போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு கூப்பிடுறா. அவனை கூப்பிட்டதும் ஹீரோவுக்கு காண்டாயிடுது. இப்ப ஹீரோ அவங்க 4 பேரையுமே போட்டோ எடுக்கிறாரு. இதோட இந்த எபிசோடு முடியுது. போன எபிசோட்ல ஹீரோயின் போட்டோ எரிச்சா நம்மளால பாஸ்டுக்கு போக முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால ஹீரோயின் ஹீரோவை காப்பாத்துறதுக்காக மறுபடியும் ஒரு போட்டோவை எரிச்சு பாஸ்டுக்கு போயிடுறாங்க. பாஸ்டுக்கு போய் ஹீரோ கிட்ட நீ எதுக்காகவும் எந்த காரணத்துக்காகவும் சூசைட் பண்ணிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்க, நான் சொல்றதை கேளு, நீ எதுக்காகவும் எந்த காரணத்துக்காகவும் சூசைட் பண்ணிக்க கூடாது, என்னதான் சொல்றியோ ஒண்ணுமே புரியல அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இப்ப ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பாஸ்கெட் பால் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அதை ஹீரோயின் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீ எப்பவும் போல ஜாலியா தானே இருக்க, அப்பயே நீ சூசைட் பண்ணிக்கிட்ட அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டு அதை பாடுற, அவன் மறுபடியும் லூசு மாதிரி தனியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா, அவ வர வர வித்தியாசமா நடந்துக்கிறா அப்படின்னு சொல்றான். இப்ப ஹீரோயினுக்கு போன்ல மெசேஜ் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா பாஸ்ட பொறுத்தவரை ஹீரோயின் இந்த டைம்ல அவங்க ஃப்ரெண்டோட ஷாப்பிங் போகணும். ஆனா ஹீரோயின் ஹீரோவை காப்பாத்துறதுக்காக ஹீரோ பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் ஷாப்பிங் போறதுக்காக மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அங்க சா வரான். உன்னோட ஃப்ரெண்டு உன்னை தேடிக்கிட்டு இருக்கா, நீ இங்க இருக்க. ஆமா, அவதான் மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கா, நீ விளையாடலையா? இல்ல நான் விளையாடல, நீ வருவேன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா விளையாண்டுருப்பேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் என்னது அப்படின்னு கேட்க, அதுக்கு சா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடறான். இப்போ ஹீரோயின் சா கிட்ட நீ எனக்கு முன்னாடியில இருந்தே ஜூன் கூட ஃப்ரெண்டா தானே இருக்க, ஜூனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதை பத்தி ஏதாவது உங்ககிட்ட சொல்லியிருக்கானா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது, அவன் தான் ஸ்கூல்லேயே டாப்பர், அவன் எல்லாரு கூடயுமே சகஜமா பழகுறான், அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னு சொல்ல, நீ இன்னும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு, அவனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்க, உடனே சா எங்க கிளாஸ்ல ஒரு பையன் ஜூன் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான், ஆனா அது ஒன்றும் அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லையா அப்படின்னு சா சொல்றான். சரி, உனக்கு வேற ஏதாவது ஞாபகம் தான் என்கிட்ட கண்டிப்பா சொல்லு அப்படின்னு சொல்றா. உனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா அவனோட புக்ஸை பாரு. புரியல? இல்ல, அவன் எப்பவுமே ஃப்ரீயா இருக்கும்போது புக்ஸை மட்டும்தான் படிப்பான், அதனால அந்த புக்ஸ்ல இருந்து உனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோவோட ஃப்ரெண்டை ஓடி வந்து கட்டி பிடிக்கிறா. உன்னை பார்க்காம என்னால இருக்கவே முடியல அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டு நீ ஏன் கேமை பார்க்க வரவே இல்லை, நீ வருவேன்னு நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். நான் அவளாலதான் வரல, அவ என் கூட ஷாப்பிங் வரேன்னு சொன்னா, ஆனா அவ எங்க போனானே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவளோட ஃப்ரெண்டு அவ எங்க கூட தானே மேட்ச்ல உட்காந்துக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்றான். என்னது, அவ அங்க இருந்தாளா? அவ என் கூட ஷாப்பிங் வரேன்னு சொல்லிட்டு மேட்ச் பார்க்க வந்தாளா? அவ ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, அப்போ சா அவ அப்பவே கிளம்பிட்டா, உன்னை பார்க்க தான் போறேன்னு சொன்னா அப்படின்னு சொல்றான்.
ஆனா அவ வரவே இல்லையே, அவளை நான் எல்லா இடத்துலயுமே தேடிட்டேன், எங்கேயுமே அவ கிடைக்கவே இல்லை, இவ எங்க போனானே தெரியல, காலையில கூட கிளாஸ் அட்டன் பண்ணவே இல்லை, அவ ஏன் இப்படி நடந்துகிட்டு இருக்கானே தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ நினைச்சு பாக்குறாரு, என்ன நடந்தாலும் நீ சூசைட் பண்ணிக்கவே கூடாது அப்படின்னு ஹீரோயின் சொன்னதை நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு. இவருக்கும் ஹீரோயின் வித்தியாசமா நடந்துக்கிற மாதிரியே தெரியுது. உடனே இவ ஹீரோ கிட்ட, உனக்கு அவ வித்தியாசமா நடந்துக்கிற மாதிரி தெரியலையா? ஹீரோவும் எனக்கு எதுவும் தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அதையே சாக்கிட்ட கேக்குறாங்க. அவரும் எனக்கு எதுவும் வித்தியாசமா தெரியல அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோவோட ஃப்ரெண்டு, அவ உன்னை காயப்படுத்திட்டால, அவளை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு இவ, அதெல்லாம் தேவையில்ல, நானே அவளை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இந்த பக்கம் ஹீரோயின் லைப்ரரிக்கு போய் ஹீரோ எந்தெந்த புக்ஸ் எல்லாம் படிச்சாங்க அப்படிங்கறத பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. இப்ப ஹீரோயின் லைப்ரரியில இருக்கவங்க கிட்ட, என்னோட புக்ஸ் எல்லாத்தையுமே நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேனா அப்படிங்கறத செக் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களோட கிளாஸையும் உங்களோட பேரையும் சொல்லுங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோயின் ஹீரோவோட கிளாஸையும் ஹீரோவோட பேரையும் சொல்றாங்க. அவன் என்னோட ஃப்ரெண்டு தான், அவன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல, அதனால அவன் என்ன செக் பண்ண சொன்னான் அப்படின்னு அவ சொல்றா. அதுக்கு அந்த பொண்ணு, அவன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்தானே அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயின், நீங்களா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறா. அந்த லைப்ரரியில இருக்கிற பொண்ணு வேற யாரும் கிடையாது, ஹீரோவோட அக்கா தான். ஹீரோ இறந்ததுக்கு அப்புறம் அவரோட இறுதி சடங்குல தான் இவங்களை ஹீரோயின் பார்த்திருப்பாங்க. அப்பதான் ஹீரோவுக்கு அக்கா இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் ஹீரோயினுக்கு தெரியும். ஹீரோயின் டைம் டிராவல் பண்ணி பாஸ்டுக்கு வந்திருக்கிறதுனால ஹீரோயினுக்கு அவங்கள நல்லாவே தெரியும். ஆனா ஹீரோவோட அக்காவுக்கு ஹீரோயினை தெரியவே தெரியாது. இப்ப ஹீரோயின் எப்படியாவது இவங்க கூட பழகி ஹீரோவை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப அவங்க ஹீரோ எடுத்த அந்த புக்ஸோட லிஸ்ட கொடுக்குறாங்க. அந்த லிஸ்ட்ல உள்ள புக்ஸ் எல்லாத்தையுமே எடுக்கிறதுக்காக போறாங்க. அப்போ ஒரு புக்கை எட்டி எடுக்கும் போது மேல இருக்கிற புக்ஸ் எல்லாமே ஹீரோயின் மேல விழுகிற மாதிரி வருது. அப்ப ஹீரோ ஹீரோயினை கட்டி பிடிச்சி அவங்க மேல புக்ஸ் எல்லாம் விழுகாத மாதிரி காப்பாத்திடுறாரு. என்ன பாதுகாப்பா இருன்னு சொல்லிட்டு, நீங்க அலட்சியமா இருக்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு பையன் வந்து ஹீரோ கிட்ட, உன்னை பிரின்சிபல் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோவும் அங்க இருந்து கிளம்புறாரு. அங்க பிரின்சிபல், நீ ஏன் உன்னோட பேரண்ட்ஸை கூட்டிட்டு வரவே மாட்டேற, நீ யூனிவர்சிட்டிக்கு போகணும்னா உன்னோட பேரண்ட்ஸை கூட்டு வந்தே ஆகணும், அப்படி இல்லைன்னா உன்னால யூனிவர்சிட்டிக்கு போகவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ, அவங்க கொஞ்சம் பிஸியா இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. யூனிவர்சிட்டியில சீட்டு கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, உன்னோட பேரண்ட்ஸ் ஏன் இப்படி இருக்காங்க, நான் வேணா அவங்க கிட்ட பேசட்டா அப்படின்னு சொல்றாரு. இல்ல வேணா, நானே அவங்க கிட்ட சொல்லி எப்படியா கூட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் வெளியே நின்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சீனை கட் பண்ணா ஹீரோயின் போட்டோகிராபி கிளப்புக்கு போறாங்க. அங்க ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஆத்தி, இவ இங்கதான் இருக்காளா, நம்ம இப்படியே கிளம்பிடுவோம், அவகிட்ட மாட்டணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நைஸா வெளியே போக பாக்குறாங்க. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு கூப்பிடுறாங்க. நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க, எப்ப பார்த்தாலும் கிளாஸை கட் அடிக்கிற, அப்படி எங்கதான் போற, என்னதான் பண்ற, எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்றாங்க. கிளாஸுக்கு மட்டும் வரமாட்டேன், ஆனா போட்டோகிராபி கிளப்புக்கு மட்டும் வர அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே, ஜூன் எங்க அப்படின்னு கேக்குறா. எப்ப பார்த்தாலும் உனக்கு அவன் நினப்புதான், எங்களை பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்றாங்க. சே, அப்படியெல்லாம் இல்ல, சரி நான் இனிமே கிளாஸை கட் பண்ண மாட்டேன், எல்லா கிளாஸையுமே அட்டன் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு, சரி நீ என்னமோ பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோயின், நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு, சா நம்ம கிளப்ல இருக்கிற போட்டோஸ் எல்லாத்தையுமே Facebookல அப்லோட் பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டு, இப்பெல்லாம் Facebook தான் ஃபேமஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் இல்ல, INS தான் ஃபேமஸ் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. அதாவது 10 வருஷத்துக்கு அப்புறம் எது ஃபேமஸா இருக்கோ அதை பத்தி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோயின் டைம் டிராவல் பண்ணி வந்திருக்காங்கல்ல, அதனாலதான். உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டு, என்னது INSனா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி இவங்க சமாளிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோயின், இந்த கிளப்புக்கு ஜூன் தானே ஹெட், அவன் இல்லாம இதை செய்யலாமா அப்படின்னு கேக்குறா. உடனே ஹீரோவோட ஃப்ரெண்டு, அவனுக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்கான், அதனால அவன் இதை கொடுத்துட்டு அவன் கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்றான். அதை பார்த்த ஹீரோயின், இது அவனோட இமெயில் ஐடியாச்சே அப்படின்னு கேட்க, ஆமா இது அவனோட தான், அவன் Facebook யூஸ் பண்றது இல்ல, அதனால அவன் இதையே கிளப்புக்கு யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டு, ஜூன் Facebookலாம் யூஸ் பண்ண மாட்டான், அவன் வெர்ச்சுவல் கம்யூனிட்டியை தான் யூஸ் பண்றான் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டதும் ஹீரோயின், ஒருவேளை அதுல ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின், நான் என்னோட மேக்கப் பேக்கை விட்டுட்டு வந்துட்டேன், அதை போய் எடுத்துட்டு வரேன், நீங்க முன்னாடி போயிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறா. இந்த பக்கம் ஹீரோ, அவங்க அக்கா, அவங்க அம்மா, இவங்க 3 பேர் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயின் ஹீரோவோட ஐடியை யூஸ் பண்றா. ஆனா பாஸ்வேர்டு எது போட்டாலும் தப்புன்னு வருது. உடனே ஹீரோயின் அந்த லைப்ரரியில் உள்ள புக் லிஸ்ட்டை எடுத்து அதை ஒவ்வொன்னா போட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோ அவங்க அம்மா கிட்ட ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஹீரோயின் அந்த லிஸ்ட்ல இருந்த, நான் ஒரு சாதாரண வாழ்க்கையை தான் வாழ ஆசைப்படுறேன் அப்படிங்கிற ஒரு வாக்கியம் இருக்கு, அதை பாஸ்வேர்டா போட்டு பாக்குறாங்க. உடனே அது ஓபன் ஆயிடுது. இந்த பக்கம் ஹீரோவோட அம்மா ஹீரோவை அடிக்கிறாங்க. ஹீரோயின் அந்த லேப்டாப்ல உள்ளதை பாக்குறாங்க. அதுல, நான் ஒரு சாதாரண வாழ்க்கை தான் வாழ ஆசைப்படுறேன், ஒரு சப்ஜெக்டா என்னால இருக்க முடியாது, நான் தத்தெடுக்காம இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு அதுல போட்டிருக்கு. இப்பதான் ஹீரோயினுக்கு தெரிய வருது ஹீரோ தத்தெடுக்கப்பட்டிருக்காருன்னு. சோ இவங்க ஃபேமிலியில தான் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறாங்க. அப்போ திடீர்னு ஹீரோயினுக்கு பாஸ்ட்ல இருக்கக்கூடிய டைம் முடியுது. அதனால ஹீரோயின் பிரசன்ட்டுக்கு போயிடுறாங்க. இதோட இந்த எபிசோடு
முடியுது. ஹீரோயின் ஒரு போட்டோவை எரிச்சாங்கல்ல, அது எப்போ எடுத்தாங்க அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. அன்னைக்கு இவங்க ஸ்கூலோட சீனியர்ஸ் எல்லாமே வரப்போறதா நியூஸ் வந்திருக்கும். அதனால ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆயிருக்காங்க. அதை பார்த்த ஹீரோ, அவன் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது, அவன் வெறும் சாதாரண காலேஜ் ஸ்டூடெண்ட் தான், அதுக்கு போய் நீங்க ரொம்ப பண்றீங்க அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்போ அந்த சீனியரும் அங்க வரான். அவங்கிட்ட இவங்க 2 பேரும் நாங்க உங்க கூட ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. அவனும் போட்டோ எடுக்க வரான். அப்ப ஹீரோயின் அந்த சீனியரையே பாத்துக்கிட்டு இருக்கா. உடனே ஹீரோ, ஏமா கொஞ்சம் கேமராவையும் பாரு, அப்பதான் போட்டோ எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இப்படிதான் இந்த போட்டோவை எடுத்திருக்காங்க. போன எபிசோட்ல ஹீரோயின் ஹீரோ பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வர்ச்சுவல் கம்யூனிட்டியில பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுல நான் தத்தெடுக்கப்படாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு போட்டிருக்கோம். இப்பதான் ஹீரோயினுக்கு ஹீரோ தத்தெடுக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. ஹீரோயினுக்கு பாஸ்ட்ல இருக்க வேண்டிய டைம் முடிஞ்சதுனால ஹீரோயின் பிரசன்ட்டுக்கு வந்துடுறாங்க. இதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட்ல ஹீரோயின் ஹீரோ தத்தெடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்த அந்த சர்ச்சுக்கு வந்திருக்காங்க. அப்போ ஒரு சிஸ்டர் ஹீரோவோட சின்ன வயசு போட்டோ எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட காமிக்கிறாங்க. அதுல உள்ள ஹீரோவோட சின்ன வயசு போட்டோவை பார்த்துட்டு ஹீரோயின் சிரிக்கிறாங்க. ஸ்கூல் படிக்கிறப்ப ஹீரோயின் கிட்ட நான் உங்களை போட்டோ எடுக்கணும் அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு ஹீரோயின், உனக்கு தான் எங்களை போட்டோ எடுக்கவே பிடிக்காது, இப்போ நான் உங்களை போட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போட்டோ எடுக்கிறாரு. அந்த சீனை கட் பண்ணா சர்ச்சில் காமிக்கிறாங்க. சிஸ்டர் ஹீரோயின் கிட்ட, அவன் ரொம்ப அமைதியான பையன், ஒரு பேரண்ட்ஸ் அவங்களோட குழந்தைய தொலைச்சிட்டாங்க, ஜூனை பார்க்கறதுக்கு அவங்களோட பொண்ணு மாதிரியே இருந்தது, அதனால அவனை தத்தெடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சிஸ்டர் சொல்றாங்க. அவன் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இங்க வருவான். அவன் இங்க வரும்போதெல்லாம் உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு ஒன்ன ரொம்பவும் பிடிக்கும். ஆனா அவன் அதுக்கப்புறம் இங்க வரவே இல்லை. அவனை பத்தி எந்த நியூஸுமே எனக்கு கிடைக்கல, என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. இவங்களுக்கு இப்போ வரைக்கும் ஹீரோ இறந்த விஷயம் தெரியாது, அதனாலதான் இவங்க இப்படி கேக்குறாங்க. அதை கேட்டதும் ஹீரோயின் அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் ஹீரோவோட அக்காவை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஹீரோ தத்தெடுக்கப்பட்ட விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. ஹீரோ இறந்ததுக்கு அப்புறம் ஹீரோயினும் ஹீரோவோட அக்காவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. இப்ப ஹீரோயின் ஹீரோவோட அக்கா கிட்ட ஜூன் வீட்ல எப்படி நடந்துக்குவான் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவோட அக்கா, அவன் ரொம்ப அமைதியான பையன், உனக்கு தெரியுமான்னு தெரியல, அவனை எங்க அப்பாவும் அம்மாவும் தத்தெடுத்தாங்க, அவன் செத்ததுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்றாங்க. நான் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் வீட்டுக்கு வந்தேன், நான் வந்ததுல இருந்து அவன் எங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தான், நான் வந்ததுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே நடந்தது, ஒருவேளை நான் வந்தது அவனுக்கு பிடிக்கலையோ என்னமோ. ஹீரோ சாகிறதுக்கு சில மாசத்துக்கு முன்னாடி தான் ஹீரோவோட அக்கா வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இப்ப ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஒரு பெஞ்சா பாக்குறாங்க. அதை பார்த்ததும் ஸ்கூல் டேஸ்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அவங்க உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருந்த ஞாபகம் எல்லாமே வருது. இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததும் ஹீரோ யூஸ் பண்ண அந்த வர்ச்சுவல் கம்யூனிட்டி நெட்வொர்க்கு போய் ஹீரோவை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அதை ஓபன் பண்றாங்க. ஆனா அது ஓபன் ஆகல. ஏன்னா அது 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நெட்வொர்க், அதனால அது இப்போ ஓபன் ஆகல. ஹீரோயின் அதுல உள்ளதை படிக்கிறதுக்கு முன்னாடியே ஹீரோயின் பிரசன்ட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ என்ன பண்றதுன்னே புரியல. அப்ப ஹீரோயின் அந்த போட்டோஸை பாக்குறாங்க. அதுல மொத்தம் 7 போட்டோஸ் மட்டும்தான் இருக்கு. இந்த 7 போட்டோஸ் தீர்றதுக்குள்ள உன்னை எப்படியாவது உயிரோட கொண்டு வந்துருவேன் அப்படின்னு ஹீரோயின் ஒரு போட்டோவை நெருப்புல போட்டு எரிக்கிறாங்க. அந்த போட்டோ எரிஞ்சதும் ஹீரோயின் கிளாஸ்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப ஹீரோயின் வெளியே போறதுக்காக எந்திரிக்கிறாங்க. அப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. அதை கிளாஸ் சாரும் பாத்துடுறாரு. அங்க என்ன சத்தம், என்ன பண்றீங்க 2 பேரும் அப்படின்னு கேட்க ஹீரோயின், சார் நான் அர்ஜென்ட்டா பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓ பாத்ரூம் போகணுமா, சரி உனக்கு பதிலா இந்த கேள்விக்கு ஆன்சர் சொல்ல வேற யாரையாவது கை தூக்க சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு கையை மெதுவா தூக்குறாங்க. இல்ல அவனோட ஃப்ரெண்டு அவளை தவிர வேற யாரையாவது தூக்க சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்றாரு. சார் எனக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் போகணும் சார் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. அப்படியா, சரி நீயே இந்த ப்ராப்ளமா சால்வ் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினும் வேகமா போர்டு கிட்ட போறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. ஏன்னா ஹீரோயின் டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கிறதுனால 10 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சது எப்படி ஞாபகம் இருக்கும். அதனால ஹீரோயின் நான் பாத்ரூமே போடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து உட்காந்துடுறாங்க. இப்போ கிளாஸ் முடிஞ்சதும் ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு, நீ இன்னைக்கு எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னல, என்ன ஹெல்ப் அப்படின்னு ஹீரோயின் கேட்க, என்ன மறந்துட்டியா அப்படின்னு அவங்க, அதெல்லாம் இல்லை எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு அப்படின்னு ஹீரோயின் போய் சொல்லிடுறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு ஹீரோயினுக்கு எப்படி தெரியும். அதனால ஹீரோயின் ஞாபகம் இருக்கிற மாதிரி சமாளிக்கிறாங்க. உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டும் மறக்காம வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கூல்ல ஏதோ கான்டெஸ்ட் வச்சிருக்காங்க போல, அதனால ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஹீரோயின், நீ இதுல கலந்துக்க போறியா அப்படின்னு கேட்க, என்ன நம்ம எல்லாரும் தானே கலந்துக்க போறதா முடிவு பண்ணோம், என்ன மறந்துட்டியா அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டு, இவளுக்கு என்னமோ ஆயிடுச்சு, இவளை ஹாஸ்பிட்டலில் தான் சேர்க்கணும் போல அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே, நான் உங்க கூட சும்மா விளையாண்டேன்ப்பா, எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு அப்படின்னு சமாளிக்கிறாங்க. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட, மறக்காம வந்துரு, அப்படி நீ வரலைன்னா நான் அவங்க கூட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் கண்டிப்பா வந்துடுறேன், ஆனா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க வராங்க. அதுக்குள்ள ஹீரோயினோட ஃப்ரெண்டு, எனக்கு கழுத்து வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோ அவங்க அம்மாவுக்கு மெசேஜ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்க ஹீரோயின் வராங்க. ஏன் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், உன் லவ்வருக்கா மெசேஜ் பண்ற, அம்மாவுக்கு தானே மெசேஜ் பண்ற, அதுக்கே இப்படி யோசிக்கிற அப்படின்னு ஹீரோயின் கேட்க, நான் அம்மா கூட சண்டை போட்டுட்டேன், அதனால அவங்கள சமாதானப்படுத்த டின்னருக்கு கூப்பிடலான்னு
மெசேஜ் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோயின் ஒரு நிமிஷம் போனை கூட அப்படின்னு கேட்க ஹீரோ எதுக்குன்னு கேட்கிறாரு. ஒரு நிமிஷம் போனை கூட நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட போனை வாங்கி ஹீரோ டைப் பண்ணி வச்சிருந்த அந்த மெசேஜை அனுப்பிச்சு விட்டுறாங்க. உடனே ஹீரோ ஏன் இப்படி பண்ண, அவங்க திரும்பி ரிப்ளை பண்ணலன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோவுக்கு ரிப்ளை வருது. அவங்க அம்மா நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், டின்னருக்கு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோ அவங்க அம்மாவை மீட் பண்றதுக்காக போறாரு. அப்ப ஹீரோ ஒரு பேப்பரை பிரிச்சு படிக்கிறாரு. அதுல அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் நீ சிரிச்சுக்கிட்டே தான் பதில் சொல்லணும் அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த பேப்பரை ஹீரோயின் தான் ஹீரோ கிட்ட கொடுத்திருப்பாங்க. இப்ப ஹீரோவோட அம்மா ஹீரோ கிட்ட இன்னைக்கு ஸ்கூல் எப்படி போச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயின் அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் நீ சிரிச்சுக்கிட்டே தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே இன்னைக்கு ஸ்கூல் ஜாலியா போச்சு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் ஹீரோ கிட்ட உங்க அம்மா கிட்ட நீ ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா என்ன பத்தி சொல்லு, நான் ஏதாவது லூஸ்தனமா பண்ணுவேல அதை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உடனே ஹீரோவும் அவங்க அம்மா கிட்ட எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா, அவ எப்பவுமே லூஸ் மாதிரி நடந்துக்குவா, எல்லாத்தையுமே சொதப்பி வைப்பா அப்படின்னு ஹீரோயினை பத்தி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் பக்கத்து டேபிள்ல உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டேய் நான் உன்னை சும்மா பேச்சுக்கு என்னை பத்தி சொல்ல சொன்னா உண்மையாவே என்னை பத்தி சொல்றியடா அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்ப அவங்க போனை அங்கேயே மறந்து விட்டுட்டு போயிடுறாங்க. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு ஹீரோயின் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருப்பாங்களா, அதை மறந்துட்டு ஹீரோயின் போனை மறந்து விட்டுட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோவும் அவங்க அம்மாவும் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவோட அம்மா நீ எதுக்கு என்ன இன்னைக்கு டின்னருக்கு கூப்பிட்ட அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோ சும்மா தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க அம்மா உன்னோட அக்காவும் இன்னைக்கு டின்னருக்கு கூப்பிட்டு இருந்தா, அப்படின்னா நீங்க அங்க போகாம இங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னு ஹீரோ கேட்க ஏன்னா நீ ஃபர்ஸ்ட் டைம் என்ன டின்னர் கூப்பிட்டுருக்க அதனாலதான் வந்தேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அன்னைக்கு நீ சொன்னல அது உண்மைதான்டா அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அப்படி ஹீரோ அன்னைக்கு என்ன சொல்லியிருப்பாருன்னா நீங்க எப்படி இருந்தாலும் என்ன சப்ஜெக்டா தானே தத்தெடுத்தீங்க, மின்னு வந்ததுக்கு அப்புறம் என்னோட தேவை உங்களுக்கு இல்லாமலே போயிடுச்சு, நான் அந்த இடத்துல இல்லாமல் இருந்திருந்தாலும் நீங்கள் வேற யாரையாவது தானே தத்தெடுத்திருப்பீங்க அப்படின்னு பேசியிருப்பாரு. அதனால தான் அவங்க அம்மா அன்னைக்கு ஹீரோவை அடிச்சிருப்பாங்க. நீ சொன்னது சரிதான், மின்னுக்காக தான் நாங்கள் உன்னை தத்தெடுத்தோம், நீ பார்க்க மின்னு மாதிரியே இருந்த அதனால தான் உன்னை தத்தெடுத்தோம், என்னதான் நாங்கள் உன்னை தத்தெடுத்திருந்தாலும் நீனு உனக்கு ஒன்றை எங்களால் தாங்க முடியாது அப்படின்னு ஹீரோவை ஹக் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போதான் ஹீரோவுக்கு தெரிய வருது அவங்க அம்மா அவன் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க அப்படின்னு. இப்போ ஹீரோயின் அவங்க ஃபோனை தேடி அந்த ஹோட்டலுக்கு வந்து அந்த ஃபோனை வாங்கிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து அவங்களுக்கு நிறைய ஃபோன் வந்திருக்கு. அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஹீரோ கிட்ட இருந்து ஃபோன் வருது. உடனே ஹீரோயின் ஃப்ரெண்டு கிட்ட பேசுறதை விட ஹீரோவோட உயிரை காப்பாத்துறது தான் ஹீரோயினுக்கு முக்கியம். அதனால ஹீரோயின் ஹீரோவோட காலை அட்டன் பண்ணி பேசுறாங்க. ஹீரோவும் நேரில் மீட் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் நேரில் மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் கிட்ட உன்னால தான் நான் இன்னைக்கு எங்க அம்மாவோட பாசத்தை புரிஞ்சுக்கிட்டேன், இப்போ எங்களுக்குள்ள இருந்த எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சு அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயினும் இதே மாதிரி நீ எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் பாஸ்ட்ல இருக்க வேண்டிய டைம் முடிஞ்சு பிரசன்ட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கூட எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுல அவங்க ஃப்ரெண்டு கூட எடுத்த ஒரு போட்டோ கூட இல்ல. ஏன் ஒரு போட்டோ கூட இல்ல அப்படின்னு அவங்க போனை எடுத்து செக் பண்றாங்க. அவங்க போன்ல அவங்க ஃப்ரெண்டோட கான்டாக்டும் போட்டோஸ் எதுவுமே இல்ல. இதை பார்த்ததும் ஹீரோயின் ரொம்பவும் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. உடனே ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஏன் என்கிட்ட அவளோட கான்டாக்டும் இல்ல, அவளோட போட்டோஸ் எதுவுமே இல்ல அப்படின்னு கேட்க அதுக்கு அவன் ஏய் என்ன மறந்துட்டியா, நீ ஸ்கூல் படிக்கும் போதே அவ கூட சண்டை போட்டு பிரிஞ்சுட்டல, 10 வருஷமா நீங்க பேசாம தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஹீரோயினுக்கு பழைய ஞாபகம் எல்லாமே வர ஆரம்பிக்குது. ஹீரோயினோட கடந்த காலத்தை பொறுத்தவரை அன்னைக்கு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கூட தான் போயிருந்திருக்கணும். ஆனா ஹீரோயின் ஹீரோவை காப்பாத்துறதுக்காக ஹீரோ பின்னாடியே போயிருந்திருப்பாங்க. அதனாலதான் அவங்களோட பாஸ்டும் மாறிடுச்சு, ஃபியூச்சரும் மாறிடுச்சு. ஹீரோயினுக்கு அடுத்த நாள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஞாபகம் வருது. ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட என்னை மன்னிச்சிடு, என்னால் நேரத்துக்கு வர முடியல அப்படின்னு சொல்றாங்க. இதில் தான் என்னோட லைஃபே இருக்குது அப்படின்னு சொன்னேன், ஆனால் நீ வரவே இல்லை, உனக்கு எனக்கும் இனிமேல் ஒன்றுமே இல்லை, நீ இனிமேல் என் கூட பேசாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. ஹீரோயின் அடுத்த நாள் அவங்க ஃப்ரெண்டு கூட பேசலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அவங்க அதை கண்டுக்காமையே போயிடுவாங்க. இது எல்லாமே ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. இப்படி நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் எதையுமே மாற்றிருக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பின்னாடி இருந்து யாரோ ஹீரோயினை கூப்பிடுறாங்க. யாருன்னு திரும்பி பார்த்தா அங்கே ஹீரோ நிற்கிறாரு. உடனே ஹீரோயின் வேகமாக ஓடி போய் ஹீரோவை கட்டி பிடிக்கிறாங்க. இது உண்மையாகவே நீதானா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. நான் உன்னை ரொம்பவும் மிஸ் பண்ணேன், ஏன் இப்படி பேசுற, காலையில தான் உன் கூட பேசிட்டு போனேன், ஏன் இப்படி பேசுற அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு. உன்னை 10 வருஷத்துக்கு அப்புறம் பாக்குறதுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஹீரோயின் மனசுல நினைச்சுக்கிட்டே அழுகுறாங்க. உடனே ஹீரோ என்ன ஆச்சு, ஏன் அழுகுற, ஒருக்குள்ள ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்கிறாரு. ஹீரோயினும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேருமே வீட்டுக்கு கிளம்புறாங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் ஹீரோவை வச்ச கண்ணு எடுக்காம பாத்துக்கிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ நான் மட்டும் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நீ சாப்பிடலையா அப்படின்னு கேட்க நீ சாப்பிட்றத பாக்குறதுக்கு எனக்கு
ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கு பசிக்கல, வயிறு ஃபுல்லா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. உடனே ஹீரோயினோட வயிறு சத்தம் போட ஆரம்பிக்குது. அதை பார்த்த ஹீரோ, நீ வேணான்னு சொன்னாலும் உன்னோட வயிறுக்கு பசிக்குது, இதை சாப்பிடு அப்படின்னு ஹீரோயினுக்கு ஊட்டி விடுறாரு. ஹீரோயினும் டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, நீ எதுக்காக அழுத அப்படின்னு ஹீரோ கேட்க, நான் ஒரு டாகை சேவ் பண்ணேன், ஆனா அதுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, அது ஹாஸ்பிட்டல்ல இருந்துச்சு, இப்பதான் வந்துச்சு, அதான் நான் அழுதேன் அப்படின்னு சமாளிக்கிறாங்க. உடனே ஹீரோ, இதுக்கு போயா நீ அழுவ, வர வர நீ ரொம்ப விளையாட்டுத்தனமா நடந்துக்கிற அப்படின்னு சொல்றாரு. இவங்க ரெண்டு பேரும் எப்படி சேர்ந்தாங்க அப்படிங்கிற நியூ மெமரிஸ் எல்லாமே ஹீரோயினுக்கு வர ஆரம்பிக்குது. ஸ்கூல் டேஸ்ல ஹீரோயின் ஹீரோ கிட்ட ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாரு, ஹீரோவும் அதை அக்செப்ட் பண்ணியிருப்பாரு. அப்ப இருந்து இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருக்காங்க. என்னதான் இந்த மெமரிஸ் எல்லாமே ஹீரோயினோட மைண்டுக்கு வந்தாலும் அதை இவங்களால ஃபீல் பண்ணவே முடியல. என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி இவங்க முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து பெட்ல உட்காராரு. உடனே ஹீரோயின், என்ன பண்ற, நீங்க தான் தூங்க போறியா, ஏன் வேணாமா, நான் வேணா வீட்டுக்கு போட்டா அப்படின்னு ஹீரோ கேட்க, இல்ல வேணாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் படுத்துக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயினை கிஸ் பண்ற மாதிரி வராரு. ஹீரோயினும் கண்ணை இறுக்கி முடிக்கிறாங்க. பார்த்தா ஹீரோ பக்கத்துல இருந்த ஆல்பமை எடுக்கிறாரு. அதுல உள்ள போட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு போட்டோவை பார்த்துட்டு சோகமாயிடுறாங்க. அதை நோட் பண்ண ஹீரோ அதை மூடி வச்சுட்டு சரி வா தூங்கலாம் அப்படின்னு தூங்குறாங்க. அப்ப ஹீரோயின், நாளைக்கு நீ எங்கேயும் போக மாட்டல, எப்பவும் என் கூடவே இரு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, நான் எங்க போக போறேன், எப்பவும் உன் கூட தான் இருப்பேன், சரி தூங்கு அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் தூங்குறாங்க. காலையில விடிஞ்சதும் ஹீரோயின் பக்கத்துல ஹீரோ இருக்க மாட்டாரு. அதை பார்த்த ஹீரோயின் பதறி போய் எங்க போனா அப்படின்னு பார்க்க போறாங்க. அப்ப ஹீரோ வெளியே இருந்து வராரு. என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஒன்னும் இல்ல, நீ எங்க போனா அப்படின்னு கேக்குறாங்க. நான் எங்க போக போறேன், கடைக்கு சாப்பாடு வாங்க தான் போனேன், இன்னைக்கு எனக்கு மதிய ஷிஃப்ட் தான் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோயின், அப்படியா, அப்ப நான் இன்னைக்கு லீவ் போட்டுறேன், ஆஃப் டே நாம ரெண்டு பேரும் ஒன்னா வெளியே போகலாம் அப்படி. ஹீரோ, இன்னைக்கு ஒன்னும் ஸ்பெஷலான டே இல்லையே, இன்னைக்கே லீவ் போட்டு வர அப்படின்னு ஹீரோ கேட்க, ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே சும்மா தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஆஃப் டே டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ, சரி நான் கிளம்புறேன், உன்னை விட்டு போக எனக்கு மனசே இல்லை அப்படின்னு சொல்ல, எனக்கும் தான், சரி ஒர்க் முடிஞ்சதும் என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோ, நீ உன்னை மறந்துட்டல. ஹீரோயின், என்ன அப்படின்னு கேட்க, ஹீரோ ஒரு மோதிரத்தை எடுத்து, நீ இதை என்னோட கார்லயே விட்டுட்ட, மறந்துட்டியா அப்படின்னு ஹீரோயின் கையில போட்டு விடுறாரு. இப்போ ஹீரோயின் வேலைக்கு போய் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதை பார்த்து அவங்க கூட வேலை பார்க்குறவங்க, என்ன இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க, கல்யாணம் எதுவும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்க, ஏன் இப்படி கேட்குறீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்க, நீ தானே சொன்ன உன்னோட பாய் ஃப்ரெண்டோ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. ஓ அப்படியா, இல்லை நாங்கள் இன்னும் எதுவும் முடிவு பண்ணலை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஏன்னா ஹீரோயின் சொன்னது அவங்களுக்கே ஞாபகம் இல்லை. என்னோட ஃப்ரெண்டுக்கு நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ் ஆக போகுது, அவங்களும் 10 வருஷமா லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அவங்க மேரேஜுக்கு நான் ஒரு பொக்கே வாங்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின், அவங்க உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்க, ஆமா அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயினுக்கு அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு ஞாபகம் வருது. இப்போ ஹீரோயினுக்கு கால் பண்றாங்க. என்ன பண்ற அப்படின்னு ஹீரோ கேட்க, ஒன்றும் இல்லை சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன், என்ன இன்னைக்கு நீ சீக்கிரமா கால் பண்ணிட்ட, இன்னைக்கு சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் பதறி போய், உனக்கு ஒன்றும் அடிப்படலையே அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சின்ன ஸ்கிராட்ச் தான் அப்படின்னு சொல்றாரு. நான் உன்னை ஜாக்கிரதையா தானே இருக்க சொன்னேன், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை, சரி நான் அப்புறமா கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ காலை கட் பண்ணிடுறாரு. உடனே ஹீரோயின் ஹீரோவை பார்க்கறதுக்காக கிளம்பி வந்துடுறாங்க. நீங்க என்ன பண்ற அப்படின்னு ஹீரோ கேட்க, உனக்கு அடிபட்டு இருந்துச்சுன்னு சொன்னல, எங்க அப்படின்னு கேட்க, ஹீரோ, இந்த அடிக்காகவா நீ ஓடி வந்த, அது மட்டும் இல்லாம நான் ஒரு டாக்டர், என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும், நீ ஏன் இப்படி கவலைப்படுற அப்படின்னு கேட்குறாரு. அப்ப ஹீரோட ஃப்ரெண்டு அங்க வராரு. உடனே ஹீரோயின், நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்க, என்ன ஆச்சு உனக்கு, நான் இங்க தான் ஒர்க் பண்றேன், நானும் இவனும் தான் ஒர்க் பண்றோம் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் பாஸ்ட்டை சேஞ்ச் பண்ணதுனால இவரோட ஒர்க்கும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்ப ஹீரோயின் ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட அவ எப்படி இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஸ்கூல் டேஸ்ல லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அதனாலதான் இவங்க இப்படி கேக்குறாங்க. அவன் நல்லா தான் இருக்கா, நாங்கள் ரெண்டு பேரும் அவ்வளோவா பேசிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் ஹீரோயினுக்கு தெரிய வருது, நாம் பாஸ்ட்டை சேஞ்ச் பண்ணதுனால இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ ஹீரோயின், நீ இந்த காஃபியை ஜூனோட அக்கா கடையில் இருந்தானே வாங்கின அப்படின்னு கேட்க, உடனே அவங்க ஃப்ரெண்டு, என்ன ஆச்சு உனக்கு, அமைதியாயிரு, அவங்க அக்கா தான் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டதும் ஹீரோ சோகமாயிடுறாரு. என்னது இறந்துட்டாங்களா, என்ன ஆச்சு, எப்படி இறந்தாங்க அப்படின்னு கேட்க, உடனே ஹீரோ, என்னால தான், என்னை பார்க்கறதுக்காக எங்கள் அம்மா வந்திருந்தாங்க, எங்கள் அக்கா அவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அதனால ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. இதை கேட்டதும் ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா நாம ஒன்று நினச்சா இங்கே ஒன்று நடக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் வீட்டுக்கு போய் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாம பாஸ்ட்டை சேஞ்ச் பண்ணதுனால என்னோட ஃப்ரெண்டும் போயிட்டா, ஜூனோட அக்காவும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜூனோட அக்கா இறந்த நியூஸை லேப்டாப்ல தேடி பார்க்குறாங்க. அவங்க எங்கே இறந்து போனாங்க அப்படிங்கிற இடத்தையும் ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறாங்க.
அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க கிட்ட இருக்கிற போட்டோஸ் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுல ஹீரோயின் போன தடவை போனாங்களா அதே டேட்ல இன்னொரு போட்டோ இருக்கு. இதை பயன்படுத்தி ஹீரோவையும் காப்பாற்ற முடியும், நம்ம ஃப்ரெண்டு கூடயும் போகலாம், ஜூனோட அக்காவையும் காப்பாற்றலாம், என்னால முடியும் அப்படின்னு ஹீரோயின் அந்த போட்டோவை நெருப்புல போட்டு எரிக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் கிளாஸ் ரூம்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் டைம்ல ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இப்ப கிளாஸ் சார் ஹீரோயினை பார்த்து என்ன ரெஸ்ட் ரூம் போகணுமா அப்படின்னு கேட்க, இல்ல நான் லஞ்ச்ல போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துடுறாங்க. இந்த டைம் நான் எந்த தப்பும் பண்ணக்கூடாது, எல்லாத்தையுமே சரியா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கான்டெஸ்ட்ல கலந்துக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சீன்ல பார்த்தது போதும் வாங்க எல்லாரும் சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா அவங்க இருக்க வேண்டிய டைம் குறைவா இருக்கு, அதனால எல்லாத்தையுமே வேகமா முடிக்கணும், அதனாலதான் ஹீரோயின் வேகமா செயல்படுறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோ அவங்க அம்மாவுக்கு மெசேஜ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பார்ல, அந்த சீன் வருது. உடனே ஹீரோயின் போன்ல உள்ள மெசேஜ் அனுப்பி விட்டுறாங்க. ஏன் என்ன பண்ற, கவலைப்படாத, உங்க அம்மா உனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, நீ உங்க அம்மா கூட போய் உன்னோட மனசுல என்ன தோணுதோ அதை சொல்லு, நீ எனக்கு கால் பண்ணுவ, ஆனா என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போறாங்க. உடனே ஹீரோ என்ன இவ பண்றா அப்படின்னு சொல்லி முழிக்கிறாரு. உடனே ஹீரோவுக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து மெசேஜ் வருது. இப்ப ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கூட போயிருக்காங்க. போன எபிசோட்ல ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கூட போகாம ஹீரோ பின்னாடியே போயிருப்பாங்க. ஆனா இந்த டைம் அவங்க ஃப்ரெண்டோடயே போயிருக்காங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் எங்க வந்திருக்காங்கன்னா ஹீரோயின் ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு கிஃப்ட் செலக்ட் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. அதை பார்த்து அவங்க ஃப்ரெண்டு தேங்க்ஸ் டி நீ வந்ததுக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன நீ இப்படி சொல்ற, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நான் உனக்காக இதை கூட பண்ணலைன்னா எப்படி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் கிஃப்ட் வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோ ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்றாரு, நீ பண்ண உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ், நான் எங்க அம்மா கிட்ட நல்லா பேசினேன், அவங்கள பத்தி இப்பதான் எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருக்காரு. இப்ப ஹீரோவோட பிரச்சனையும் முடிஞ்சு, அவங்க ஃப்ரெண்டோட பிரச்சனையும் முடிஞ்சு. இப்ப ஹீரோவோட அக்காவை மட்டும்தான் காப்பாற்றணும். அதனால ஹீரோயின் ஒரு டாக்ஸில போயிட்டு இருக்காங்க. ஹீரோவோட அக்காவுக்கு எந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆச்சோ அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. என்னோட டைம் முடியறதுக்குள்ள நான் எப்படியாவது அவங்கள காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. காரை விட்டு இறங்கி பார்த்தா ஹீரோவோட அக்கா அங்க நிக்கிறாங்க. உடனே ஹீரோயின் அவங்கள காப்பாத்துறதுக்காக ஓடுறாங்க. அவங்களை இடிக்கிறதுக்கான வண்டியும் வேகமா வந்துகிட்டு இருக்கு. இப்ப ஹீரோயின் பாஸ்ட்ல இருக்க வேண்டிய டைம் முடிஞ்சிருது. இத்தோட இந்த எபிசோடு முடியுது. ஹீரோயின் ஹீரோவோட அக்காவை காப்பாத்தினாங்களா இல்லையா, ஹீரோ இறந்ததுக்கு காரணம் கொலையா தற்கொலையா அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். இப்ப ஹீரோயின் ஒரு போட்டோ எரிச்சாங்களா, அந்த போட்டோ எப்ப எடுத்தாங்க அப்படிங்கறத காமிக்கிறாங்க. ஹீரோ அவங்க அம்மா கூட சமாதானம் ஆயிட்டு வீட்டுல அவங்க அம்மாவுக்கு தெரியாம அவங்கள ஒரு போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவாரு. ஆனா அவங்க அம்மா திடீர்னு திரும்பிடுவாங்க. உடனே ஹீரோ அந்த கேமராவை மறைக்கிறாரு. அப்போ ஒரு போட்டோ கிளிக் ஆயிடும். இந்த போட்டோவை தான் ஹீரோயின் நெருப்புல போட்டு எரிச்சிருப்பாங்க. கரெக்டா அந்த டேட்டுக்கு ஹீரோயின் டைம் டிராவல் பண்ணி வந்துட்டாங்க. இந்த மாதிரி படங்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க.